ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நபருக்கு எப்படி உடல் எடை கூடுது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு மனிதருக்கு உடல் எடை கூடுது, உடல் எடை அதிகரிச்சதுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவோட எண்டில் எப்படி ஈஸியாக வீட்டிலேருந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பிபி, சுகர், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியாகவே க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ ஒரு நபருக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான 3 ரீசன்: அதிகமாக உணவு உண்ணுதல், 3வது பார்த்தீங்கன்னா அமர்ந்து இயங்கும் வாழ்க்கை முறை. ஸோ உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை அப்படின்னா என்ன? ஸோ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் அதிகமாகிடுச்சு. ஸோ உடல் உழைப்பும் குறைஞ்சிடுச்சு. 30% மக்கள் பார்த்தீங்கன்னா குறைவான உடற்பயிற்சி தான் செய்கிறாங்க. இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து விடலை பருவத்தினர் கூட தொலைக்காட்சி பார்ப்பதிலே நேரத்தை செலவிடுறாங்களே தவிர உடல் உழைப்புக்கான நேரத்தை கொஞ்சம் கூட செலவழிக்கிறது இல்லை. இதனாலே உடல் எடை அதிகரிக்கிறது. இன்னைக்கு 73 பேரில் 63 பேருக்கு குழந்தை பருவத்திலே உடல் பருமன் அதிகரிக்கிறதாகவும் அதுக்கு காரணம் தொலைக்காட்சி பார்ப்பதேன்னு ஆய்வில் சொல்லப்படுது. ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது நன்மை செய்யணும், உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு அவங்கள வெளியில் போய் விளையாட சொல்லுங்கள். அவங்க உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான நிறைய டிப்ஸை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம உடம்பில் ஏற்படுற மாற்றத்துக்கும் நோய்களுக்கும் எடை அதிகமாக இருக்கிறதே காரணமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், டைப் 2 டயபெட்டிக், மூச்சு திணறல், மூட்டு வலி, முழங்கால் வலி, மாரடைப்பு, மார்பக புற்றுநோய், குடல் இறக்கம், மலட்டுத்தன்மை, இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவாக உங்கள் ஐடியல் வெயிட்டில் இருந்தால் தான் இது எல்லாமே நடக்கும். யார் ஒருத்தர் உணவு அதிகமாக எடுத்துகிட்டு குறைவான உடல் உழைப்பு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த உடல் பருமன் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு தான் மரபு வழியாகவும் உடல் எடை அதிகரிக்குதுன்னு சொல்லப்படுது. 2006ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சில உடல் பிரச்சனையாலும் உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் இல்லாதது, நாளமில்லா சுரப்பிகளால் ஏற்படும் பாதிப்பு, காலநிலைகளின் மாற்றம், அதிக புகைப்பழக்கம் வச்சுக்கிறவங்களுக்கு அதிக மருந்துகளை உட்கொள்ளுதல். அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிக்கு, தைராய்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டேப்லெட் எடுக்கும்போது அவங்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸில் எக்ஸசைஸ் பண்ணணும், உங்கள் உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கணும், உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்கணும். இந்த மாதிரி உங்கள் பாடிக்கு தேவையானதை கொடுத்தாலே நீங்கள் ஆக்டிவாக உங்கள் ஐடியல் வெயிட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னா கூட உட்கார்ந்தபடியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. எல்லாமே ஜங்க் ஃபுட்டு, ஃபேட் ஆயிலும் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக தான் சாப்பிட்றீங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் தான். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெர்பலைஃபில் இருக்க இந்த ஃபார்முலா 1 புரோட்டீன் ஷேக் மட் அஃப்ரெஷ் மல்டி விட்டமின் செல்லுலாஸ் இதை நீங்கள் கன்சியூம் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு உடல் எடை குறைப்பதோடு உங்கள் தொப்பை பகுதியும் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் உடல் எடை அதிகரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேஞ்சரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும். கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை பற்றி நீங்கள் மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி நான் கன்சியூம் பண்ணி எடுக்கணும், என்னை யார் கோச் பண்ணுவாங்க, நான் எப்படி இதை நம்பி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.